இன்று வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மருதூர் கடைத்தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் புகழ் வணக்கமும், இதே மருதூர் கடைத்தெருவில் புதிதாக தொடங்க ஏற்பாடு நடந்து கொண்ட மதுக்கடைக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மருதூர் கடைத்தெரு என்பது மருதூர் தெற்கு, மருதூர் வடக்கு மற்றும் பஞ்சநதிக்குளம் மேற்கு, பஞ்சநதிக்குளம் நடுசேத்தி, பஞ்சநதிக்குளம் கிழக்கு ஆகிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கடைத்தெருக்கு வரனாலும் சரி, பேருந்து எடுப்பதற்காக இருந்தாலும் சரி, மக்கள் இங்கே தான் கூடுறாங்க. அதுபோல் பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த இடத்துல கூடுறாங்க. பேருந்து கடைத்தெரு புதிதாக தொடங்க இருக்கிற மதுக்கடையினால் இதற்கு நிறைய இடையூறுகளும், பொதுமக்களுக்கு இடையூறுகளும், குற்ற செயல்களும் அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்களும் அஞ்சுகிறார்கள். அதற்கு எதிராக பொதுமக்களின் உணர்வறிந்து நாங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக மதுக்கடையில் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறைக்கிற கடைகளை விளம்பரப்படுத்தியும், திறக்கிற கடைகளில் மறைமுகமாகவும் வெளிப்படையாக இல்லாமலும் நிறைய கடைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கடந்த சில மாதங்களிலே வேதாரண்யம் வட்டாரத்தில் 2 மதுக்கடைகள் தொடங்கப்பட்டுவிட்டது. இது 3ஆவதாக இதை தொடங்க முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் தீவிரம் காட்டும் மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குங்க. இதே பகுதியில் இந்த மானாங்கொண்ட ஆறு கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆகாய தாமரையினால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்கப்பட்டு நீர்நிலை பாதித்து போய் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மிக மோசமாக நாற்றம் வீசுகிறது. வாய்மேடுலேருந்து தொடங்கி ஆயக்கிரமலம், கருப்பம்பலம் வரையுமே இந்த மானாங்கொண்ட ஆற்றில் ஆகாய தாமரை நிறையா இதை சரி செய்ய எந்த முயற்சியுமே எடுக்கலை. ஆனால் இந்த புதுசாக திறக்கிற மதுக்கடைக்கு அதுக்கு இப்போ ஆளுங்கட்சி பிரமுகர்கள், மற்ற எதிர்கட்சி பிரமுகர்கள் எல்லாருடைய ஆதரவோடும் அதை திறக்கிறதுக்கான வேலை தீவிரமாக நடக்குது. மக்கள் பிரச்சனை 1000 இருக்குது. அதை இந்த அரசு கண்டுகொள்வதே இல்லை. மாறாக இந்த மாதிரி வேலைகளை தான் செய்கிறாங்க. அதனால் இது துவக்கம்தான். இந்த மதுக்கடைக்கு எதிராக நாங்கள் தொடங்கியிருக்கும் முதல் ஜனநாயக போராட்ட வடிவம் இன்றைய மக்கள் கையெழுத்து இயக்கமாக இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இது நிறுத்தப்படவில்லைன்னா அடுத்தடுத்த போராட்டம்